What is GERD and its symptoms? நெஞ்செரிச்சல்னு நம்ம சொல்றது அ 2 வகையான ப்ராப்ளம் ஏற்படலாம். ஒண்ணு ரொம்ப பொதுவா நமக்கு ஏற்படுற ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். அதுதான் அந்த GERD சொல்லுவாங்க. கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். ஆசிட் ஃப்ரம் த ஸ்டொமக் இட்ஸ் ரீகர்ஜிடேட்டிங் இன்டு த ஃபுட் பைப். அமிலம் உணவு குழாய்க்கு திருப்பி வர்றது தான் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆர் GERD. அதனால வர்ற இன்ஜெக்ஷன். 2வது க்ளோஸ் மிமிக்கர். ஹார்ட்ல ஏதோ ஒன்று ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் இந்த மாதிரி ஒரு எரிச்சல் ஹெவினஸ் ஏற்படும். ஸோ இதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதே சமயம் நம்மளால இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. பர்டிகுலர்லி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து ஹெவி மீல்ஸ்க்கு அப்புறம் வரும். அதை வச்சு நம்ம இந்த நெஞ்செரிச்சல் ஃபுட்டுலேருந்து வருதா இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து வருதான்னு கண்டுபிடிச்சோம். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து வர நெஞ்செரிச்சல் நடக்கும்போது இல்லை ரொம்ப கடுமையான வேலை செய்யும்போது அதிகமாகும். இப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம அருகில் இருக்க மருத்துவர்கிட்ட அணுகி இந்த நெஞ்செரிச்சல் ஹார்ட் மூலமாக வருதா இல்லை ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மூலமாக வருதான்றதும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்